தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 1,00,000 ரூபாய் பரிசு அறிவித்தார். 1,00,000 ரூபாய் பரிசு அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகியுள்ளார். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு தினந்தோறும் ஏதாவது ஒரு அறிவிப்பை மக்கள் கவரும் வகையில் வெளியிட்டு வருகிறார். சற்று முன் 1,00,000 ரூபாய் பரிசு அறிவித்துள்ளார். எதற்காக? லஞ்சம் என்பது இந்தியாவின் தேசிய நோய். லஞ்சம் இல்லாத இடங்களே கிடையாது என்று சொல்லலாம். பள்ளிக்கூடம் முதல் மருத்துவமனைகள் வரை, பிறப்பு சான்றிதழ் முதல் இறப்பு சான்றிதழ் வரை அனைத்து இடங்களிலும் லஞ்சம் கொடுத்துதான் வாங்க வேண்டியுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மின்வாரிய அலுவலகம், பிஓ அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், வருவாய்த்துறை அலுவலகம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அரசு அதிகாரிகளிடம் ஒரு கையெழுத்து பெற வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் கொடுத்தால்தான் கையெழுத்து போடுவார்கள். ஆக லஞ்சம் அது இரத்தத்தோடு கலந்த ஒன்றாகிவிட்டது. தற்பொழுது ஜோசப் விஜய் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை ஆதாரத்துடன் புகார் கூறினால் 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் அளித்தால் 1,00,000 ரூபாய் பரிசு என அறிவித்துள்ளார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது சொல்ல முடியாது. லஞ்சம் கேட்பது ஒன்று செல்ஃபோனில் கேட்கலாம். அப்போ செல்ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணி சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லாட்டினா லஞ்சம் கொடுக்கும்போது வீடியோ எடுத்து சமர்ப்பிக்கணும். இந்த 2 காரியங்களும் செய்ய முடியுமா என்பது தெரியாது. ஏன்னா லஞ்சம் கேட்பவர்கள் ரொம்ப உஷாராக தான் கேட்பாங்க. செல்ஃபோனில் கேட்க மாட்டாங்க, நேரடியாக கேட்பாங்க. யாரும் வீடியோ எடுக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு கேட்பாங்க. இல்லாட்டினா இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக 1,00,000 ரூபாய் பரிசு என அறிவித்துள்ளார். இந்த 1,00,000 ரூபாய் பரிசை யார் யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இந்த அறிவிப்பு ஒரு வெற்று அறிவிப்பா அல்லது நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியம் உண்டா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை பேர் 1,00,000 ரூபாய் பரிசு வாங்குறாங்க.